சரோருக எனும் வெள்ளிகர பாடலை செஞ்சுருட்டி ராகம் அங்கத்தாளத்தில் கேட்போம். 8 விதமான அதிக கலப்பு சந்தம் கொண்ட ஒரே திருப்புகழ் பாடல். 27 அக்ஷரங்கள் கொண்டது. சதுஸ்ர ஜாதி திருப்புட்டை 8 அக்ஷரம், கண்ட ஏகம் 5 அக்ஷரம், மிஸ்ர ஏகம் 7 அக்ஷரம், திஸ்ர திருப்புட்டை 7 அக்ஷரம் ஆக மொத்தம் 27 அக்ஷரத்தோடு கூடிய இந்த பாடலுக்கு உரிய தாளத்தை அஸ்வனி முதல் ரேவதி வரை உள்ள 27 நட்சத்திரங்களை குறிக்கும் நட்சத்திர தாளம் என்று திருப்புகழ் கான சரஸ்வதி திருமதி டி.வி. சுந்தரவல்லி அவர்களும் அவரது குமாரத்தி திருமதி பவ்யா ஹரி அவர்களும் போற்றுகிறார்கள். இந்த பாடலில் வள்ளியை பற்றி பேசிய அருணகிரியார் தேவசேனியை மறந்தே போனார். இங்கு அருணகிரியாருக்கு எத்துணை அருளை வழங்கி இருப்பான் வள்ளியின் கணவன் என்பதை சொல்லவும் வேண்டுமா? முகம் தாமரை போலவும் விழிகள் அம்பு வண்டு போன்றும் உடைய வள்ளிப்பிராட்டியின் தனிப்புணத்திலே போய் நின்று கொண்டு இம்முடன் புறப்பட்டு வா, எம் தலமான திருத்தணி இங்கிருந்து காதம் காதம் அரை தூரம் தான் என்கின்றார். காதம் என்றால் 10 மைல்கள், அதாவது காதம் காதம் அரை தூரம். காதம் 10 கூட்டல் காதம் 10 கூட்டல் காதம் அரை 5 25 மைல்கள் தான். அதாவது 10 கூட்டல் 10 கூட்டல் 5 25 மைல்கள் தான். என்னுடைய பதியும் உன் ஊரும் ஒரே ஊர் என்று சொல்லும்படி அவ்வளவு நெருங்கி உள்ளன. எம் ஊர் வரை காவியில் தேன்மாந்து அழிவாய்ந்து நம் ஊர் வரை சோலை மது நுகரம் என்கிறார் கந்தபுராணத்திலே கச்சிப்ப சிவாச்சாரியார். நம் 2 ஊர்களுக்கும் இடையிலே இருப்பது ஒரே வயல் என்றெல்லாம் லாவகமாக பேசி வள்ளியை சந்தித்த சோலையிலே உன் பராக்கிரமம் எல்லாம் தொலைந்து போக மோகம் மிகுதியால் மடல் ஏறுதல் செய்த ஆசிமிக்க தலைவனே என்கின்றார். மடல் ஏறுதல் என்றால் தலைவன் தலைவியின் அழகியை வர்ணித்து ஓர் ஏட்டிலே மடலாக எழுதி அவளது ஊருக்கு சென்று நாற்சந்தியிலே ஒன்றும் பேசாமல் ஒருவரது வசைக்கும் பூசாமல் படத்தில் எழுதி உருவத்தை பார்த்தவாறு பகலும் இரவுமாக நிற்பார். அவனது உறுதி கண்டு தலைவியின் வீட்டார் தலைவனுக்கு அவளை மனம் செய்து வைப்பார்கள். இப்படி முருகன் வள்ளியை ஊரறிய மடல் எழுதி மனம் செய்து கொண்ட காட்சி கந்தபுராணத்திலே வருகிறது. தொடர்ந்து கண்ணப்ப நாயனாரின் வரலாற்றை பாடுகிறார். இந்த மாமிசம் நன்றாக பக்குவப்படுத்தப்பட்டு தகுதி உள்ளதா இருக்கின்றது என்று கண்ணப்பர் சொல்ல, அந்த வேடன் சேர்த்து தான் முதலிலே ருசி பார்த்து கொடுத்த எச்சில் உணவை சாப்பிட்டு தன் கண்ணில் குருதி பெருகும் பொய் விளையாட்டை காண்பித்த பரிசுத்த மூர்த்தி சிவபெருமானின் புதல்வனே, பக்தர்களை ஆட்கொள்வதற்காக வில்லாலும் கல்லாலும் அடிபட்டு எச்சில் படுத்தப்பட்ட ஆசார விரோத உணவை உண்டாலும் அவனுடைய தூய தன்மை கெடாது என்பதை அறிவுறுத்த தூயவன் என்ற சொல்லை உபயோகிக்கிறார். முருகனும் வள்ளியாகிய பரம பக்தியை ஆட்கொள்ள அவள் காலில் விழுதல் போன்ற லீலாசலம் ஆடுகிறார். இந்த ஒப்புவமை தெரிவிப்பதற்காக 2 சரித்திரங்களையும் பக்கத்தில் பக்கத்தில் பாடுகிறார் அருணகிரி பெருமான். நாளும் இளையவ மலைக்கிழவோன் என எப்பொழுதும் குமரனே என்றும் மிக பழமையான நூலான திருமுருகாற்றுப்படையில் சொன்னபடி மலைக்கு நாயகனே என்று ஓதினால் வெள்ள நீர் போல பறந்து வரும் 100,000 வேத ஜாதம் 80,100,000 வேதங்களாகிய பிறப்புகள் நசித்து போக அதிசயம் எப்படிப்பட்டது என்கின்றார். சம்பந்தர் தேவாரத்தின்படி பிறப்பு 84,100,000. ஊர்வ 11ஆம் 9 மானிடம் நீர் பறவை நாற்கால் ஓர் பப்பத்தாம் சீரிய பந்தமாம் தேவர் 14 அயன் படைத்த அந்தமில் சீர் தாவரம் 4 ஆக 11 கூட்டல் 9 கூட்டல் 30 கூட்டல் 14 கூட்டல் 20 84. இதில் நமக்கு அறிவுறுத்தும் கருத்து, திருமுருகாற்றுப்படையையும் படியுங்கள், படித்தால் மலைக்கிழவோனே என்று வருவதை ஒரு தரம் சொன்னால் 84 லட்சம் பிறப்புகள் ஒழியும். தினமும் படித்தால் 7 மணலை அளவிட அதிகமான பிறவிகளை ஒழிக்கலாம் என்பதுதான். அடுத்து வாமன அவதாரத்தின் சிறுவிக்கிரமனை பாடி வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேய் என்றால் வெள்ளை வெளுக்க பளிச்சென்று வெளிப்படையாக நின்ற நாராயணன் என்று கொள்ளலாம். வெள்ளை அறிக்கை வெளியிடுக என்றால் வெளிப்படையான அறிக்கை விடுக என்பார்கள். மேலும் ஒரு கருத்து, பிரமன் வெள்ளை நிறம், உடையும் வெள்ளை, வாகனமாம் அன்னமும் வெள்ளை நிறம், இப்படி அனைத்தும் வெள்ளையாக உள்ளவர் பிரமன். எனவே வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயான பிரமன் என்றும் கொள்ளலாம். அப்படி திருமாலின் உந்தியில் வந்த பிரமனை கோபித்து முருகனை பாடுகிறார். இந்த இடத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும். பிரமன் வெள்ளாடை தரித்தவர், சரஸ்வதி வெள்ளை கலைச்சி. பிரமன் வெள்ளை நிறமுடைய அன்னவாகனத்தில் இருப்பவர், சரஸ்வதி வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பவள். இப்படி வெள்ளையில் மனம் கொண்டவர்கள் கணவன் மனைவியர். இது உணர்த்துவது புரிந்து கொள்ள வேண்டும். அகத்துக்காரனோடு இல்லாலும் ஒன்றி வாழ வேண்டும் என்ற உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் வாணி பிரமன் தம்பதியர். முருகாசரணம். வதன சரோருக நயன சிலே முக வள்ளி புனத்தில் நின்று வாராய் பதிகாதம் காதரை ஒன்று மூரும்
வதன சரோருக நயனசிலே முக புனத்தில் வாராய் பதிகாதம் காதரை ஒன்று வயலும் ஒரே இடை என ஒரு கவிடை வல்லபமட்டகிழ்ந்து பாலாய் மடல் ஏறும் காமுக எம்பிரானே வயலும் ஒரே இடை என ஒரு கவிடை வல்லபமட்டகிழ்ந்து பாலாய் மடல் ஏறும் காமுக எம்பிரானே இதவிய காணிவை கதையன இதவிய காணிவை கதையன வேறு எய்திடும் எச்சில் நின்று நீலாச்சலம் ஆடும் தூயவன் நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளமென கலந்து நூறாயிர வேதம் தாதம் ஒழிந்தவா கதை கனதாவம் கதை கனசாபத்து கிரிவளை வாழும் கைவசிவில் கனந்த கோபால மகீபன் தேவி மகிழ்ந்து வாழ கையிலொரு நூலலம் கழ்வலர பயந்து யாராய கபாலம் கயிரோடு நூகலம் உருள உலவிய கல்வனர பயந்து ஆகாய கபாலம் விதரணமாவளி பெருவ மகாவிட வெள்ளவெளு கணிந்த நாராயண மாமன் சேரி முனிந்த கோவே விதரணமாவளி பெருவ மகாவிட வெள்ள வெளுக்க நின்ற நாராயணன் ஆமன் சே முனிந்த கோ விளைவயலூடிலை விளையாடிய வெள்ளிலக கமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானே வெள்ளமென கலந்து நூறாயிர வேதம் ஜாதம் ஒழிந்தவாத நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன வெள்ளமென கலந்து நூறாயிர வேதம் ஜாதம் ஒழிந்தவாத விளைவயலூடிடை வளைவிடையாடிய வெள்ளி நகர் கமர்ந்த வேலாயுத மேவும் தேவர்கள் தம்பிரானே
வள்ளி புனத்தில் நின்று வாராய் மாலாய் மடையேறும் காமுகன் எம்பிரான் வேடு எய்த்திரு எச்சில் தின்று நீலாச்சரவாடும் துறையோர் மைந்தன் நாளும் இளையவன் ஊதுரை மலை கிழவன் வெள்ளி நகருக்கு வந்த வேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானுக்கு